அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி முதல் சுக்கிரன் களத்தில் இறங்கிவிட்டாருங்க. பல வருடங்களுக்கு பிறகு நிகழும் அரிதான ஒரு பயிற்சியா இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குது. அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல இது நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இந்த காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது மேஷத்தில் ராகுவும் குருவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கடகத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறாரு. சிம்மத்தில் புதன் சூரியன் சஞ்சரிக்கிறாங்க. அதே மாதிரி கன்னிராசியில் செவ்வாயும், துலாம் ராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில நல்லதையே சிந்தித்துக் கொண்டிருக்கும் கன்னிராசினியர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுகிறாரு. வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வக்ரம் பெறுகிறாரு. அப்படிப்பட்ட இந்த வக்ரகதி நிகழக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல இந்த மாற்றம் மனித வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்துது. மேலும் இந்த மாற்றம் சிலருக்கு அதிர்ஷ்டங்களையும் சிலருக்கு துரதிர்ஷ்டமாகவும் இருக்குங்க. இப்படிப்பட்ட இந்த சுக்கிர பயிற்சியினுடைய பலன்கள் கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை ஒருவருக்கு ஏற்படுத்தும் என்று பார்க்கும்போது செல்வம், சிற்றின்பம், இல்லற சுகம், ஆடம்பரம், வசதி வாய்ப்பு, சௌகரியமான வாழ்க்கை என பல நன்மைகளை ஏற்படுத்துங்க. சுக்கிரன் நவகிரகங்களே சுக்கிரன் சுகத்தை தரக்கூடியவர், அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர். அது மட்டுமில்லாமல் பண மழையில் நனையும் வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடியவர். அப்படிப்பட்ட சுக்கிரன் சந்திரனுடன் இணையும் போது சில நன்மைகள், பண வரவு, அதிர்ஷ்டம், வேலை வாய்ப்பு என எதிர்பாராத பல நன்மைகள் ஏற்படுங்க. சுகங்களை அள்ளித்தரும் சுக்கிரனுக்கு நிகர் அவர் மட்டுமே தான். வேற எந்த கிரகத்தாலும் அவ்வளவு பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி தர முடியாது. இதே மற்ற கிரகத்தோடு இணையும் போது பலன்களும் மாறுங்க. இப்படிப்பட்ட சுக்கிரன் கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டங்களில் வருமானம் அதிகரிக்குங்க, அழகு பொலிவு பெறும், முகம் பொலிவு பெறும். அதே மாதிரி ஆன்மீக பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது. ஒரு சிலருக்கு பணவரவு, அதாவது பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குதுங்க. வேலைக்கான முயற்சிகளை மேற்கொண்டு இருப்பவர்களுக்கு அந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. தடைப்பட்ட காரியங்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இந்த காலகட்டங்களில் ஏற்படும். குடும்ப சூழ்நிலை ரீதியாகவோ, உத்தியோகமோ அல்லது எந்த மாதிரியான சூழ்நிலைகளை சிக்கி கொண்டிருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை மன நிம்மதி ஏற்படும். உறவினர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. சுறுசுறுப்பாக எல்லா விஷயத்திலும் செயலாற்ற இருக்கீங்க. சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. வீட்டு வசதி சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு அவற்றில் வெற்றி கிடைக்குங்க. ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. கணவன் மனைவி உறவுகள் மேம்படுங்க. நற்காரியங்கள் குடும்பத்தில் நடைபெற இருக்குதுங்க. குறிப்பா கூட்டு தொழில் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினருக்கு இந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இப்படிப்பட்ட இந்த காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது கன்னிராசினியர்களுக்கு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த காலகட்டங்களுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன புதன் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. அவரோடு சுக்கிரன் இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறாரு. குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிநாதன் மீது பதியுதுங்க. இந்த அமைப்பு விரயஸ்தானத்தில் இருப்பதால அதிக விரயங்களை சந்திக்கும் ஒரு காலகட்டமாக இது இருக்கும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இருந்தாலும் குரு பார்வையின் காரணமாக அவை அனைத்தும் சுப விரயங்களாகவே அமையும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சுக்கிரனுடைய நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கடகராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறாரு. அவர் உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது பொருளாதாரத்தில் உச்ச நிலையை அடைய இருக்கீங்க. நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய இயலுங்க. தொழிலில் வெற்றி நடைபோடும். எதிரிகளுடைய தொல்லைகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குதுங்க. வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் தரும் தகவல் வரலாம். வாகன யோகம்
மாற்றம் உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் எனக்கு. நீங்கள் பணிபுரியும் இடத்தில் உங்களுடைய கருத்துக்களை மேலதிகாரிகள் ஏற்றுக்கொண்டு செயல்படுவாங்க. இதனால உங்களுடைய உத்தியோக சம்பந்தமான முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த தருணம் அமைஞ்சிருக்குது. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்மத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது, கன்னிராசிக்கு செவ்வாய் செல்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்லங்க. கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் என்பது பழமொழி. எனவே இக்காலத்தில் விரயங்கள் ஏராளமாக வந்து சேருங்க. மனக்கலக்கம் அதிகரிக்கும், மகிழ்ச்சி குறையும், பணியாளர்கள் உங்களை விட்டு விலகலாங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வதாக சொல். கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாங்க. மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நேரமா கன்னிராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு அறிவுறுத்துது. கன்னிராசினியர்களுக்கு மகரத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சனி பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சஞ்சரிக்க நேரிடும் என்று பார்க்கும்போது, சனி பகவான் மகர ராசிக்கு வக்ர இயக்கத்தில் வருகிறாரே. இக்காலத்தில் பஞ்சமஸ்தானம் வலுப்பெறுவதால பிள்ளைகளால் பிரச்சனைகளை தலை தூக்குங்க. பெற்றோர் வழி ஆதரவு குறையலாம். பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டுக் கொள்வதில் தடங்களும் தாமதங்களும் ஏற்படுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்களும் மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகும் சூழலும் உருவாகலாங்க. புதிய ஒப்பந்தங்களை யோசித்து ஏற்றுக்கொள்ளுங்க. யாரையும் நம்பி எதையும் செய்ய இயலாது. தசாபுக்திக்கு ஏற்ப தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டால் நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே மாதிரி கன்னிராசினியர்களுக்கு புதன் வக்ர நிவர்த்தி பெறுவதால மேலும் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது, சிம்மத்தில் சஞ்சரிக்கும் புதன் என்ன மாதிரியான நன்மைகளை ஏற்படுத்துவார்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கும் புதன் வக்ர நிவர்த்தியாவது யோகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இதனால ஆரோக்கியம் சீராகுங்க. ஆதாயம் தரும் தகவல்கள் வந்து சேர இருக்கு. புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறுங்க. மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்பு மாற இருக்கு. சேமிப்பு உயருங்க. செயல்பாடுகளில் தொடர்ந்து வெற்றி பெறும் சூழல் உருவாகலாம். உத்தியோக உயர்வு உண்டாகுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நினைத்தது நிறைவேறுங்க. தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா இந்த தருணம் அமைஞ்சிருக்குது. கன்னிராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தருங்க. கன்னிராசி சேர்ந்த கலைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கை நழுவி சென்றாலும் மற்றொரு வாய்ப்பு வந்து சேரும். அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கன்னிராசி சேர்ந்த மாணவர்களுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவும் பெற்றோருடைய ஒத்துழைப்பும் கூடுதலாக கிடைக்குங்க. குடும்ப ஒற்றுமை குந்தகம் விளைவித்தர்கள் விலக இருக்காங்க. கன்னிராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பணிபுரியும் பெண்மணிகளுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய வக்ரகதியின் காரணமாக என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது, மேஷத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் இந்த காலகட்டங்களில் வக்ரம் பெறுகிறாரு. இக்காலம் ஒரு பொற்காலகமாக அமையிருக்கு. அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் குரு வக்ரம் பெறும்போது தடைபெற்ற காரியங்கள் தானாக நடைபெறுங்க. இதனால இடம் பூமி வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும். வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. பொருளாதார பற்றாக்குறை அகல புதிய முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும். மணிவிழா போன்ற விழாக்கள் நடைபெறுவதற்கான அறிகுறி தென்படுங்க. கூட்டு தொழில் புரிவோர் தனித்து இயங்க முற்படுவாங்க. நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் நாடி வரக்கூடிய ஒரு நேரமா கன்னிராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. கன்னிராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த காலகட்டங்களில் துர்க்கை வழிபாடு துயரங்களை போக்கும் ஒரு வழிபாடா கன்னிராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க.